right sunflower oil. Right on a taste, right on a life. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி பெயர்ச்சி பலன்கள். ஐயோ எம்ட வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பெயர்றது எவ்வளவு ஒரு பயம் அப்படிங்கிறது, அது ஒரு ஒரு விஷயமா நம்ம மனசுக்குள்ள திணிச்சு வச்சுட்டாங்க. சனினா டெரரு, குருனா ரொம்ப நல்லவர் அப்படின்னு. உண்மையில நல்லவர் கெட்டவருங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி தான். எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க, அவங்கவுங்க ஸ்டைலில் செய்கிறாங்க. அங்கே தான் வித்தியாசம் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். குரு சிரிக்க சிரிக்க சொல்லிக்கிட்டே வேலையை பிடுங்கிறத விட சனி வலிக்கிற மாதிரி அடித்து வேலையை பிடுங்கிறது எவ்வளோ நல்லது. என்ன கேட்டால் அதான் சொல்லுவேன். சனி இதுதான்டா அவனுக்கு பண்ண போகிறேன்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாரு. உண்மையிலே என்னென்னா இந்த சனி பயிற்சி நிறைய மெச்சூரிட்டியை கொடுக்குது. உண்மையிலே என்னென்னா இந்த சனி பயிற்சி நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை நமக்குள்ளே அறிமுகப்படுத்துது. எங்கே எதை பேசணும் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி பேசுறது, ஒரு இதில் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார், எப்படி பேசுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது எதுனா நம்மளுடைய அறிவு திறமை. எதை பேசுறது அப்படிங்கிறது நம்மளுடைய புத்தி. ஆனால் எங்கே எதை பேசணும் அப்படின்னு சொல்லி தர்றது நம்மளுடைய அனுபவம். இந்த அனுபவம் இருக்கிறவங்க தான் எங்கே எதை பேசணும் அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். அதனால தான் சனி என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் காடுன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, வேலை இல்லை, வெளிநாட்டுக்கு போகிறேன், நான் லஞ்சம் கொடுத்து தான் வெளிநாட்டுக்கு போகலான் இருந்தேன், லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம். உனக்கு இருக்கிற திறமையை நீ யூஸ் பண்ணி நீ உன்னுடைய தகுதி தேர்விலேயே நீ ஃபாரின் போகலாங்கிற உங்கள் பலத்தை உங்களுக்கு நிரூபிக்கிற காடு யாருன்னா எல்லாம் வல்ல எம்பெருமான் சனி பகவான். இங்கே தான் முக்கியமான விஷயமே. இந்த சனி பகவான் மட்டும்தான் உங்களுடைய திறமை என்னங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது? வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் அன்று நடக்கிறது. 29 மார்ச் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி எங்கே செல்லுகிறது, என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லுகிறார். மகர கும்பத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்த இந்த சனி பகவான் கும்பத்திற்கு செல்லுகிறார். கும்பத்தில் செல்லுவதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கு சனி பகவான் வருகிறார். 7ஆம் வீடு என்பது என்ன என்றால், உங்களுடைய 7ஆம் வீடுங்கிறது தான் உங்களுடைய காதல், திருமணம், விவாகம், வைபோகம் எல்லாம் தான். அந்த 7ஆம் வீட்டிற்கு சனி பகவான் வரும் பொழுது என்ன விதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது என்றால், சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் கலப்பு திருமணம் பண்ணிட்டேன் சார். அந்த வார்த்தையை தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க. கலப்பு திருமணம்ங்கிற வார்த்தையே முதல்ல தவறான வார்த்தை. சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லுங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 7ஆம் வீட்டில் சனி பகவான் வரும்போது ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய படங்கள் அதை பற்றிலாம் வருது. ஃபாரின் போகிறதுக்கு பணம் கட்டினேன் சார், என்ன இங்கேருந்து அங்கே டிசைனர் வேலைன்னு கூப்பிட்டு போனாங்க, அங்கே போனால் ஒட்டகம் மேய்க்கிற வேலைக்கு விட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் ஃபாரின் போய் சம்பாதிச்சவங்களும் ரொம்ப கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் துபாய்க்கு போகிறோன்னா ஒரு இடம் ரொம்ப மசூதிலாம் இருக்கிற இடம், அந்த இடத்துல எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன், நான் போனதில்லை. அப்படி சொல்லுவாங்க. அங்கே போய் வேலை பார்க்குறவங்க கருத்தாக பொழைச்சி ஓவர் டைம் பார்த்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா அவனே நினைத்தாலும் அவனுக்கு செலவு பண்ண முடியாது. ஏன்னா செலவு பண்ணுறதுக்கு டைம் இருந்தால் தானே. சில பேர் இருப்பாங்க ரொம்ப ஃபன்னான ஏரியாக்கெல்லாம் போவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சா சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வர்றது, பார்ட்டி கூத்துன்னு செலவு பண்ணுறது, இப்படி இருக்கிற காசெல்லாம் அழிச்சிடுவாங்க. ஸோ அப்போது நம்ம 7ஆம் இடத்திலே சனி பகவான் அனுகிரகமே புரிந்தாலும் அவர் எங்கேருந்து அனுகிரகம் புரிகிறாருங்கிற ஒரு கருத்து இருக்குது. எங்கே போய் நீங்கள் பிழைக்கிறீங்க, நல்ல இடத்துக்கு போய் கருத்தாக பிழைக்கிறீங்களா, இல்லை உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்க போகிறீங்களா என்பது தான் நம்மளுடைய ஏதோ இறைவன் தந்த வரம். அமெரிக்கா போயிட்டேன் சார், ஆப்பிரிக்கா போயிட்டேன் சார், எங்கே வேணால் போங்க, அங்கே போய் உருப்பிட்டிங்களாங்கிறது தான் கேள்வி. நிறைய பேர் அமெரிக்கா போயிட்டு மாதம் ஆனால் 30,000 ரூபா மிச்சம் பண்ணுறேன், அது நீ இங்கேருந்தே மிச்சம் பண்ணலாமே, இதுக்கு எதுக்கிட்ட அமெரிக்கா போகிற. ஸோ அந்த 7ஆம் வீட்டிலே சனி பகவான் இருக்கும் பொழுது அனுகிரகங்கள், நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரியான அனுகிரகங்கள். 7ஆம் வீடு என்பது திருமணம். அப்போது ஒரு பொண்ணு நான் தீவிரமாக லவ் பண்ணுறேன் குறிச்சு, எனக்கு அந்த பொண்ணு எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரில, நான் ரொம்ப வருடமாக முயற்சி பண்ணுறேன், அந்த பொண்ணு மட்டும் என் வாழ்க்கையில் வந்ததுன்னா என் வாழ்க்கையே மாறிடும். ஸோ அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் சனி பகவான் வரும் பொழுது உங்களுக்கான வியாபாரங்கள் போன்றவற்றை தருகிறார். வியாபாரம்னா இன்னாரோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண தான் ஒவ்வொருத்தருக்கு ராசி. சில பேர் எல்லா இடத்துக்கும் போவாங்க, ஆனால் சில பேர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணும்போது மட்டும் தான் நான் நல்லா சம்பாதிச்சேன் சார், அவர் பெரிய திறமைக்காரராக இருக்கணுங்கிறது முக்கியம் இல்லை சார். 7ஆம் இடத்துல நேர்மையானவராக இருக்காரு,
அண்ணே நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்க, இவ்வளோ காசு செலவாச்சு. நேர்மை, அந்த நேர்மை தான் முக்கியம். அந்த நேர்மையானவர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது. 7ங்கிறது என்னன்னா விவாகரத்து போன்ற விஷயங்களை சொல்லலாம். என் மனைவி கூட எனக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை சார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன்ட்டு போயிட்டாங்க. இப்போ நான் எப்படி இப்போ அவங்கள திரும்ப எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரில, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. கவலையப்படாதீங்க, உங்களுக்கு உங்கள் மனைவி டைவர்ஸ்க்கெலாம் போக மாட்டாங்க. அந்த வகையான உங்களுக்கு அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், அதெல்லாம் சரி பண்ணி தருவார். சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்களில் காதல் திருமணமாக இருந்தால் காதல் திருமணம், அல்லது முதல் திருமணம் முறிந்து 2வது திருமணம் என்றால் அது ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி தரார் உங்களுக்கு அந்த சனி பகவான். சனி பகவான் 7லிருந்து 7, 8, 9ஐ பார்க்கிறார். 9ஆம் வீடு என்பது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால் அதிர்ஷ்டங்கள் கைகூடும். பானை பிடிச்சவ பாக்கியசாலிம்பாங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது வேணும். எனக்கு நல்ல திறமை இருக்குது சார், எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கான சரியான ப்ரொடியூசர் எனக்கு கிடைச்சாங்களா, நான் சரியான ஆளை பார்த்தனா தான் கேள்வி. சரியான ஆளை பார்க்கும்போது தான் எனக்கு அது சரியான ப்ரொமோஷன் என்பது, எனக்கு ப்ரொடக்ஷன் என்பது கிடைக்கிறது. ஸோ அந்த 7ஆம் வீட்டை இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஐ பார்க்கும் பொழுது தொழில் என்பது உண்டாகிறது. நான் ஏன் இத்தனை நாள் இப்படி திங்க் பண்ணவே இல்லை, என் தொழில் இதை பண்ணாலும் நல்லா டெவலப் ஆயிருமே போன்ற எண்ணங்கள் உருவாகிறது. ஸோ நீங்கள் கன்னியா ராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய 1ஆம் வீட்டை பார்க்கிறார், அப்போ உடல் நலனில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். 4ஆம் இடத்தை வீடு மாடு மனையை பார்க்கிறார், நிறைய ப்ரமோஷன்ஸ் கெயின்ஸ் எல்லாம் கிடைக்க போது சந்தோஷமா இருக்க போறீங்க, சிரிச்சுட்டே இருக்க போறீங்க. ஆக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் தரப்போகிறது. ஃபாரின் போக போறீங்க, போயிட்டு வாங்க. எங்கே போனாலும் நம்மளுடைய குமுதம் பக்தி சேனலை மட்டும் கண்டினியூஸாக பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Be right sunflower oil. Right on a taste, right on a life.